கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். காரணம் கல்லறை மூடின
லூக்கா 24ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில சம்பவங்களை இன்றைக்கு நாங்கள் தியானிக்க போகிறோம். அது நமக்கு எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே எல்லாரும் அதை செவிமடுத்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உடைய சில காரியங்களை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் 33வது வசனத்தில் முதல் பகுதியில் அந்த நேரமே எழுந்து, ஆமீன் ஆமீன், அந்த நேரமே எழுந்திருந்து இங்கே சொல்லப்படுகிறது. ஆமீன். எப்பொழுது? ஆமீன். இதுதான் மிக முக்கியமானது. அந்நேரமே ஒரு காரியத்தை நமக்கு கட்ட சொல்லுகிற அந்த நேரத்திலே அந்த காரியத்தை செய்ய நாங்கள் முற்பட வேண்டும். அதை தாமதிக்க கூடாது. நாங்கள் தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய வாழ்க்கையில நேரத்தை, காலத்தை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, உறவுகளை நாங்கள் என்ன செய்கிறோம்? இழந்து போகிறோம். அதனால இவர்கள் இழந்து போகக்கூடாது என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பொழுது நடந்த சம்பவத்தை தான் நாங்கள் பார்க்கிறோம். அந்நேரமே எழுந்து எருசலேமுக்கு திரும்பி போய் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? எருசலேமை விட்டு என்ன செய்தாங்க? ஒரு தூர தேசத்துக்கு வருகிறார்கள். ஆகவே இப்பொழுது அவர்கள் என்ன செய்றாங்க? அந்த நேரமே அவங்க என்ன செய்றாங்க? எழுந்திருந்து மீண்டுமாக என்ன செய்றாங்க? எருசலேமுக்கு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில மீண்டும் நமக்கு என்ன செய்யப்படுகிறது? ஒரு நினைப்பூட்டுதலை கொடுக்கிறார். ஒரு வேளை நாங்கள் அவை கொஞ்சம் பலவீனமாக இருக்கிற, கொஞ்சம் சபைக்கு வருகிற காரியம் அல்லது ஜெபிக்கிற காரியம், ஏதோ ஒரு காரியத்தை கொஞ்சம் பின்மாற்றம் அடைந்திருந்தால் ஆவியானவர் இந்த கால வேளையில வெளிப்படுத்துகிறார். நாங்கள் முன்னேறி செல்ல வேண்டும் என்று சொல்லி. ஆகவே அங்கே வாசிங்களே, திரும்பி போய் கண்டு அங்கே பார்க்கிறோம். 12 சீசர்கள் ஒருத்தர் இல்லை, இப்ப 11 சீசர்கள் இருக்கிறாங்க. இந்த 2 சீசர்கள் யாருன்னு தான் நாங்கள் பார்க்க போகிறோம். சரியா? அந்த 2 சீசர்கள் யார், ஏன் அவர்கள் அங்கிருந்து போனார்கள் என்றெல்லாம் சொல்லி நாங்கள் பார்த்து அதை பார்க்க போகிறோம். கர்த்தர் மெய்யாகவே கேட்டு வழியிலே நடந்தவைகளையும் விவரித்து சொல்லுகிறார்கள். அப்ப அவங்க என்ன விவரித்து சொல்கிறார்கள் என்று சொல்லி இந்த காலவேளையில நாங்கள் பார்த்து நாங்கள் முடிக்க போகிறோம். சரியா? ஆகவே வாசிப்போமா அந்த பகுதிகளில 11 வாசிப்போமா. இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. பேதுருவோ எழுந்திருந்து கல்லறைக்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகள் தனி படவெடுக்க கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரிய கண்டு போனான். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். இந்த சம்பவங்கள் உயிர்த்தெழுந்த பிறகு அங்கே எருசலேமிலே ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை இருக்கிற பொழுது ஆண்டவர் வெளிப்பட்டுட்டாரு. கண்டுட்டாங்க. அவர் இல்லை, போயிட்டார் அப்படின்னு எல்லாம் உயிர்த்தெழுந்துட்டார் அப்படின்னு எல்லாம் கண்ட பிறகு அன்றைய தினமே என்ன செஞ்சாங்க? நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த பிரச்சனைலாம் வந்தோன்னு அங்கே எருசலேமில் இருக்கிற யூதர்கள் இவங்க கிறிஸ்தவர்களாக கிறிஸ்தவ ஏற்றுக்கொண்டவர்களுக்கு விரோதமாக எழும்பி பல காரியங்களை செய்கிற பொழுது இந்த 2 பேர் என்ன செய்யறாங்க? அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் என்ன செய்யறாங்க? எருசலேமுக்கு 7 மைல் தூரமான கிராமத்துக்கு போனார்கள். எருசலேம் உயரமான இடமா போனவர்கள் சொல்லுகிறார்கள் வேத வல்லுநர்கள். உயரமான இடத்திலிருந்து இவங்க தாழ்மையான இடத்துக்கு போறாங்க. கடல் மட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவான அந்த தாழ்ந்த இடத்துக்கு போறாங்க. இந்த எம்மாவூர் என்று சொல்லக்கூடிய ஊர் ஒரு களியாட்டம் நிறைந்த ஊர். ஒரு ஃபேஷன், நம்ம போறோமே மகாபலிபுரம் போறோமே அந்த மாதிரியான ஒரு இடத்தை நோக்கி அவங்க என்ன செய்றாங்க? கடந்து போறாங்க. ஏன்னா எருசலேமில் இவங்க தங்கி இருக்க முடியாது. எருசலேமில் பிரச்சனைகள் இருக்கிறது. அதனால நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அங்கிருந்து மெல்ல என்ன செய்யணும்? அங்கே கடந்து போக வேண்டும் என்று. அப்போ அங்கே நாங்கள் பார்க்குறோம். இந்த சீசர்கள் யார் இந்த 2 பேர் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 70 பேர் என்ன செய்தான்? தன்னுடைய சீசத்துவத்துக்கு ஏற்படுத்துகிறார். அதில் அநேகர் என்ன செஞ்சிடறாங்க? அவரை விட்டு விலகி போயிடுவாங்க. அப்பதான் ஆண்டவர் கேட்பார், பேதுருவை பார்த்து கேட்பார், நீ என்ன அப்படின்னு கேட்பார். அப்ப அந்த நேரம் பேதுரு என்ன சொல்லுவாரு?
உம்மிடத்திலே ஜீவ வார்த்தை இருக்கிறது என்று சொல்லி. ஆமென். மற்ற அதனால ஆண்டவர் யாரையும் வற்புறுத்த மாட்டார். என்னோட இருக்க சத்தியம் அதெல்லாம் இல்லை. லைக் இருக்குன்னா இல்லைன்னா போ அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாரு. நீ என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நான் உங்களோட தான் இருப்பேன் அப்படின்னு. அப்போ இந்த 2 பேரும் என்ன செய்யறாங்க, அந்த இடத்தை விட்டு போகிறாங்க. போகையில இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். எருசலேமை விட்டு அவர்கள் கடந்து போனாலும் எருசலேமில் நடந்த சங்கதிகளை குறித்து அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை, பேசாமல் இருக்க முடியவில்லை. சபையை விட்டு வெளியிலே போனாலும் சபையில நடந்த சம்பவங்களை குறித்து உங்களால் என்ன செய்ய முடியாது, பேசாமல் இருக்க முடியாது. ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு உங்களுக்கு வர முடியாவிட்டாலும், நீங்கள் வேறொரு ஃபங்க்ஷனில் இருந்தாலும், ஒரு வேறொரு களியாட்டத்தில் இருந்தாலும் உங்கள் மனதுக்குள்ள என்ன நடக்கும், இந்த நேரம் 8:30 மணிக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க, 9 மணிக்கு செய்து கொடுப்பாங்க, 10 மணிக்கு முடிஞ்சிருக்கும் சொல்லி என்ன செய்வீங்க, அந்த நெருக்கம் இருக்குமா இருக்காது. அதுபோல இவர்கள் அந்த இடத்தை விட்டு கடந்து போனாலும் அவர்களுக்குள்ள என்ன காணப்படுகிறது, அந்த சிந்தை இருக்கிறது. இப்படி இவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் உயிர்த்தெழுந்த இயேசு அந்த 2 பேருடைய இருதயத்தில் இருக்கிறதான காரியத்தை அறிகிறார். ஆமென் சொல்லுங்க. அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். ஆமா இல்லையா? எருசலேமை விட்டு போறாங்க. எருசலேமில் நடக்கிற சூழ்நிலை அவர்களுக்கு கடினமாக இருக்கிறது. ஆனால் உள்ளத்து அளவிலே அவர்கள் எப்படி இருக்கிறாங்க, எருசலேமை நேசிக்கிறார்கள். ஆமென். மேசியாவாகிய இயேசுவை நேசிக்கிறார்கள். ஆனால் சூழ்நிலைக்காக அவர்கள் என்ன செய்றாங்க, அந்த இடத்தை விட்டு கடந்து போகிறார்கள் என்று சொல்லி இயேசு அவர்களை கைவிடவில்லை. வேதம் சொல்லுகிறது, இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறேன் இயேசு தாமே சேர்ந்து சொல்லுங்க. ஆமென். உங்களுக்கு இந்த புதிய அந்த நாளிலே ஆண்டவர் என்ன செய்கிறார், உங்களோடு சேர்ந்து நடக்கிறவராக இருக்கிறார். அவர்கள் கூட நடந்து போறாங்க. யோசித்து பாருங்களேன். பின்மாற்றம் அடைந்து சபைக்கு வராத அவர்களை குறித்து நாங்கள் என்ன செய்வோம், மறந்துடுவோம். வந்தாங்க, நல்லா காணிக்க போட்டாங்க, என்னன்னு தெரியல சரி அப்படின்னு ஆமா ஆண்டவர் விட மாட்டாங்க. என்ன செய்யறாராம் சொல்லுங்க, சேர்ந்து அவர்களை கூட நடந்து போகிறார். ஆனாலும் ஆமா அவங்களுக்கு தெரியாது. ஏன் இயேசுதான் மறிச்சிட்டாரே அவரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்யறாங்க, வழிபோக்கர்களை போல அவங்க பேசிக்கொண்டே போறாங்க. அந்த இடத்துல இயேசு தன்னை என்ன செய்யவில்லை, வெளிப்படுத்தவில்லை. ஆமாம் இல்லையா, தெரியுமா அப்படின்னு வெளிப்படுத்தவில்லை. இப்போ அவங்களோடு அவங்க என்ன சம்பாஷிக்கிறார்கள், அவங்க எப்படி போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்து கொண்டே போறார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர்களை நோக்கி எப்படி கேட்கிறார் பாருங்களேன். ஏன்னா அவங்க எப்படி போறாங்க, சந்தோஷமா போறாங்களா? அந்த எம்மாவூர் எப்படிப்பட்ட இடம் நான் சொன்னேனே, அது எப்படிப்பட்ட இடம், கல்யாணம். சந்தோஷமா போறாங்களா? என்ன செய்யறாங்க, உள்ளத்துக்குள்ள என்ன உண்டாக்குறது, அதான் ரட்சிப்பு. அம்மாவே இல்லையா, அதான் ஆண்டவர் தெரிந்து கொள்கிற பிள்ளைகள். அம்மாவே இல்லையா? இந்த சூழ்நிலை வந்தாலும் நாமே சபை விட்டு போகிற நேரம் எப்படி போவீங்க, கண்டப்பட்டு போயிடுவீங்க. ஆனா உள்ளுக்குள்ள எப்படி இருக்கும், துக்கம் கவிக்கொள்ளும், சத்தம் கேட்டது, பேசினது, இருந்தது, இதெல்லாம் அவங்க யோசித்து போறாங்க. அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, ஏன் துக்கமா போறீங்க, அங்க போறேன்னா இங்க எப்படி போகணும், சந்தோஷமா தானே போகணும். எம்மாவூருக்கு போனா எப்படி போகணும், கையில பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு. இங்க டூரிசம் போனா எப்படி போவீங்க, ஜாலியா நான் போயிட்டு அப்படியே சபைக்கு போறதே மறந்துடுவீங்க. ஆமா, ஒரு வார்த்தை சோத்திரம் ராமின் ஒரு வார்த்தையும் வராது. உலகத்து வார்த்தைகளை பேசிக்கிட்டு சந்தோஷித்துக்கிட்டு ஆச்சா ஓச்சானுக்கு போவீங்க. ஆமாம் இல்லையா? ஆனால் இவர்களோ அப்பொழுது அவர்களை நோக்கி இப்படி கவலையா போறீங்க, என்ன நடந்துச்சு கேட்கிறாரு, என்ன நடந்துச்சு உங்களுக்கு, என்ன நடந்துச்சு அப்படின்னு. இருக்கிறீரோ அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த சம்பவம் தெரியும். நீங்க எங்க இருக்கீங்க, எந்த ஊர்ல இருந்து வாரீங்க, அங்க எருசலேம்ல அடிச்சுட்டு கிடக்குறாங்க ஒருத்தர் சிலுவையில. இந்த விஷயம் அவங்களால சொல்லவே முடியல, அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இவர் என்ன செய்யறாரு, சில நேரங்கள் ஆண்டவர் நம்ம சோதனை பாதையில கடந்து போகிற பொழுது ஆண்டவர் என்ன செய்வான், நம்ம இடத்துல அப்படிதான் கேட்பார். அப்ப அந்த நேரம் நம்ம என்ன செய்வோம், அவங்க என்ன சொல்றாங்க, உங்களுக்கு தெரியாதா பிரச்சனை நினைச்சு நீங்க வந்து எங்கிட்ட கேட்குறீங்க, நீங்க வேற ஆளும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எல்லா பிரச்சனையும் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு தெரியாத மாதிரி போறீங்களாங்கிற மாதிரி கேட்கறாங்க. பாருங்க, அப்போ உங்க என்ன கேட்கிறாரு,
நம்ம ஆண்டவருக்கு அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நம்ம சொல்லுங்களேன். இப்போ உங்கள் இடத்துல இயேசு வந்து கேட்குறாரு, நீங்கள் என்ன செய்யணும்? அந்த நேரத்தில் பொறுமையாக என்ன செய்யணும்? சொல்லணும். ஆமாம் இல்லையா? வாசிங்க. அதற்கு அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளை அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். இப்ப சொல்றாங்க. யார் சொல்றாங்க? அவர்கிட்டே அவரை பத்தி சொல்றாங்க. அதனால நாம கர்த்தருடைய பிள்ளைகள் நாம எப்பொழுதுமே என்னது? இருதயத்தின் நிறைவு. அப்ப இருதயத்தில் எப்பொழுது என்ன இருக்க வேண்டும்? இன்னைக்கு என்ன சொல்றாரு தாவீது? என்ன சொல்லுகிறார்? என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன பண்ணா நான் என்ன செய்வேன்? ஆண்டவரை துதித்து நாம எல்லாரும் மத்தியும் நான் என்ன செய்வேன்? நான் சாட்சி சொல்றேன். அதை தான் சொல்லணும். சும்மா வீட்டுல இருந்து வந்து ரோட்ல கணச்சிட்டு உங்களுக்கு தெரியுமா சித்த பிரச்சனை, உங்களுக்கு தெரியுமா பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைட்டே இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? ஆமென். வாசிங்க. பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். இந்த சப்ஜெக்ட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவரை இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். ஆமா, அவர் நம்பினோம். ஆனா அவருக்கு இப்படி நடந்ததுனால எங்களுக்கு அந்த ஊர்ல இருக்க முடியல. அநேக பிரச்சனை வந்துருச்சு. அதனால நாங்க என்ன செய்யறோம்? அந்த இடத்தை விட்டு கிளம்பி நாங்க போய்கிட்டு இருக்கிறோம். ஆமா, எல்லாருக்கும் என்ன இருந்தது? ஒரு நம்பிக்கை இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களாக யூத ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. தாவீதை போல இவர் என்ன செய்வார்? ஆளுகை செய்வார் என்று சொல்லி அவங்களுக்கு என்னது? ஒரு நம்பிக்கை இருந்தது. ஏன்னா அவரை என்ன நினைச்சிட்டாங்க? அவரு மனுஷகுமாரன் இருந்தாலும் அவங்க நினைச்சாங்க யூதர்ல ஒருத்தர் தானே. ஏன்னா அவருடைய செய்கையெல்லாம் நல்லா இருந்துச்சு. அவன் ஜனங்கள் அவன் எல்லாம் ஒன்று கூடி வந்து ஆராதிக்கிறது இதெல்லாம் பார்க்கணும்னு ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்போ அதனால அவங்களுக்கு எல்லாருக்கும் நம்பிக்கை. யூதாஸ்க்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இந்த தேசத்துல ராஜாவா வந்துட்டா என்ன செய்யலாம்? அவன் என்ன வேலையில் இருந்தான்? அவன் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தான்? யூதா என்ன மினிஸ்ட்ரி? நிதி அமைச்சர். வாயில வார்த்தை வராது. வாசிங்க. அவரை இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாச்சு. 3 நாள்னா என்னது? அப்ப அவரோட தான் பேசிட்டு வராங்க. அப்ப அவருக்கு எப்படி இருக்கும்? அந்த வார்த்தை எதுலையுமே அவங்களால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அவங்களோட சிந்தையில என்ன ஆயிட்டு? அந்த மரணத்தோடு ஆயிடுச்சு. ஏன்னா பாருங்களேன், அங்கே யாரு பேதுரு சொல்லுகிறார், போய் பார்க்குறாங்க. யாருக்குமே நம்பிக்கை இல்லை. 12 வசனம் சொல்லுது, இவர்களுடைய வார்த்தைகளை அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினது அண்டி அதை அவங்க என்ன செய்யல? நம்பலை. நாம் இன்னைக்கு அப்படிதான் ஆவிக்குரிய நிலையில சில நாம சாட்சிகளை சொன்னால் நம்ப மாட்டோம். சுகமாச்சுன்னா சுகமாச்சா? எப்படி சுகமாச்சு? பாச ஜெபம் பண்ணியா? உங்க பாச ஜெபம் பண்ண சுகமாகுமோ? இப்படியெல்லாம் யார் கேட்கறது? ஒரு ஜனங்கள் நம்பிடுவாங்க, வருவாங்க. நம்ம வரவிட மாட்டோம். நம்ம என்ன செய்வோம்? இல்லை சிஸ்டர் அப்படின்னு என்ன செய்வோம்? அதுதான் மிக கவனம். வாசிங்க. ஆனாலும் கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்த அந்த இடத்துல கை தட்டணும். ஏன்னா சபைகள் எல்லா இடத்துலையும் மனவாட்டியில் தான் கிடக்குறீங்க. மனவாளர்கள் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. ஆமாவே இல்லையா? திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களில் சிலர் கல்லறையிடத்துக்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையும் காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். இவ்வளோ விஷயங்கள்லையும் என்னவல்ல அவர்களுக்கு என்னல்ல இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற நம்பிக்கை அற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்பொழுது இப்ப இயேசு பேச தொடங்குகிறார். ஆமென். அப்பொழுது அவர்களை நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் சொல்றாரு. அவ்வளவு சொல்லியும் உங்க இருதயம் எப்படி இருக்கு? மந்த இருதயம் உள்ளவர்களா இருக்கிறாங்க. என்ன சொன்னாலும் அப்படியே கொள்ளு மாதிரி இருக்கு. அந்த நேரம் மட்டும் கேட்கிறது. அந்த நேரம் மட்டும் அப்படி பூ பூக்குற மாதிரி இருக்கு. இப்படி காலையில் பூக்கிற பூ பூத்துட்டு மாலையில் அப்படி சுருங்கி போகிற மாதிரி இங்கேருந்து போகிற நேரம் அப்படியே போகிறது. அதனால கேட்குறாரு. இது பைபிள்னால எப்படி இருக்கு, அப்படி என்ன மாதிரி ஏசினாரோ தெரியல. அப்பொழுது அவர்களை நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்னவைகள் யாவையும் புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களே, உங்களுக்கு 3.5 வருஷம் உங்களோடு கூட இருந்து நான் பேசினதையும்
நான் வருவதை குறித்து அநேக தீர்க்க தரிசனங்கள், வெளிப்பாடுகள் முழு என்னது நீங்கள் நம்பி இருந்த பழைய ஏற்பாட்டாகிய அவைகள் எல்லாவற்றையும் நம்பி இருந்த உங்களுக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை இல்லையா என்று சொல்லி தான் அந்த இடத்துல சொல்றாங்க. மோசே முதல் அங்கே என்ன சொல்வது, என்ன சொல்றாரு, 5 ஆகமங்களை குறித்து சொல்லுகிறார். தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசன புத்தகங்கள் என்ன சொல்லப்படுகிறது, இயேசுடைய பிறப்பை குறித்து, அவருடைய மரணத்தை குறித்து, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பழைய ஏற்பாட்டில் கடந்த நாட்கள் நாங்கள் தியானித்தோம். பழைய ஏற்பாட்டில் இயேசு எங்கெங்கெல்லாம் வெளிப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுபோல பழைய ஏற்பாடு முழுவதும் என்னது நிழலாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருவார் என்பதை என்ன செய்யறாங்க, நிழலாக அங்க சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக என்ன நடக்கிறது, அவர் நிஜமாக வந்திருக்கிறார். அப்ப நான் தான் அவர் என்று சொல்லி தன்னை அவர் வெளிப்படுத்தி கூட அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை, அந்த தீர்க்கதரிசனங்களை நம்பவில்லை. அவங்க என்னது ஆகமங்களையும் நம்பாதவர்களாக காணப்பட்டார்கள். யூதர்களாக இருந்து அவர்களுக்காகவே இவைகள் எழுதப்பட்டும் காணப்பட்டும் அதற்காக அவர் வந்தும் அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை, அவரை கண்டு கொள்ள முடியவில்லை. விவரித்து காட்டுறார். அந்த நேரத்திலும் என்ன செய்கிறார், இவர்கள் எல்லாம் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு, இந்த இடத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் நிரூபிக்கிறார். அத்தருணத்திலே இதெல்லாம் சொல்லிட்டு அவருக்கு என்ன ஆயிட்டு, என்னன்னா அவங்க விளங்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, அப்படி போறாங்க. சரி, இவங்க அடுத்து என்ன செய்யறாங்கன்னு சொல்லி பாக்குறாரு. அம்மா இல்லையா, இவங்க என்ன, அவங்களுடைய முடிவு என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. ஏன்னா ஆண்டவன் சிதறி இருக்கிற ஜனங்களை என்ன செய்ய மாட்டான்னு சேர்த்துக் கொள்ளுகிறவராக இருக்க. இந்த 2 பேரும் அவருக்கு என்ன வேணும், தேவை. அம்மா இல்லையா, அது நான் வாசிங்களேன். இவ்வளவு விஷயங்களை சொல்லி அவர்கள் அறியாம இருக்கிறபடினாலே ஆண்டவர் என்ன செய்யறாரு, இதுக்கு மேல உங்களுக்கு என்ன செய்யணும், இதுக்கு மேலே நான் நிரூபிக்கணுமா அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, அப்புறம் போகிறது போல போறார். ஆனாலும் அவர்கள் என்ன செய்யறாங்க, வாசிங்க, நோக்கி தங்கி என்று சொல்லுகிறாங்க. சாயங்காலம் ஆயிட்டு யாரோ வழிபோக்கர் போறாரு, இருட்டிட்டு இவர் போயிட்டு எங்க போய் தங்குவாரு, நமக்கு ஒரு தங்குறதுக்கு ஒரு இடம் இருக்குன்னு கிட்டத்தட்ட இவங்க எங்க போயிட்டாங்க, பேசிக்கிட்டு எங்க போயிட்டாங்க, என்ன அப்படி அந்த என்னது எம்மாவூர் என்று சொல்லக்கூடிய ஊர் எப்படி இருக்கு, எருசலேத்துல இருந்து அப்படியே கீழே இருக்கனால அவங்க என்ன செய்யறாங்க, குடுன்னு பேசிக்கிட்டே என்ன செஞ்சாங்க, அந்த 8 மைல் தூரத்தை கடந்து போயிட்டாங்க. ஆமாவே இல்லையா, இப்ப கடந்து போயிட்டு அங்க ஒரு இடத்துல தங்க போறாங்க. சரியா, வாசிக்கிறேன். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடைய தங்கியிலும் போயிட்டு அப்பொழுது உள்ளே போனார். எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அங்க போனதுக்கு பிறகு என்ன ஆயிட்டாரு, என்ன செஞ்சாரு, பழமையாக அவர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்கிறார். ஏன்னா அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு ஒரு விசுவாசம் வந்துட்டு. அம்மாவே இல்லையா, அதனால அவர் என்ன செய்யறார், அங்கே தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது அவருடைய கண்கள் என்ன செய்யப்பட்டது, திறக்கப்பட்டது. கரங்களை தட்டி தேவனை அவர் அவர்களை கைவிடாதபடி அவர்களோடு கூட நடந்து போய் அவரிடத்திலே விசாரித்து அவர்களுக்குரிய எல்லாம் மீண்டும் அவர்களுக்கு என்ன செய்யறார், ஆவிக்குரிய வசனங்களை சொல்லி உயிர்ப்பித்து என்ன செய்யறார், அவருடைய உயிர்ப்பித்த பிறகு அவர் என்ன செய்கிறார், அவருடைய கண்களை திறக்கும்படியாக கடைசியாக அவர் மேல் மாடியில் என்ன செய்தார், உடன்படிக்கை செய்த காரியத்தை அந்த இடத்துல அவர் என்ன செய்தார், அங்கே வெளிப்படுத்தினார். வாசிங்க மகள். அப்பொழுது அவங்களுடைய கண்கள் என்ன செய்யப்பட்டது, திறக்கப்பட்டது. உடனே அவர் மறைந்து போனார். ஒவ்வொருவருக்கும் அவர் சந்திக்கிறாரு. ஆனால் இவர்களோடு கூட நம்ம நினைக்கிறோம், இந்த சீசர்கள் பின்மாற்றம் அடைந்து போனாலும் அவர்கள் என்ன செய்யல, ஆண்டவரை கைவிடாதபடிக்கு அவர்களை என்ன செய்கிறார், அவர்களை தேடி போய் ரட்சிப்பின் அனுபவத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு நம்மை தேடி வந்து நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார்.
ஆமாவே இல்லையா? ஆகவே அவர்கள் அப்பொழுது அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு இப்ப அவங்களுக்கு என்ன ஆயிட்டு, நாங்கள் செய்த தப்பு தவறை அவங்க என்ன செய்றாங்க, உணர்கிறாங்க. ஆமாவே இல்லை? நாங்கள் எங்க இருக்க வேண்டியவர்கள்? எருசலேமிலே இருக்க வேண்டியவர்கள். நாங்கள் எங்க இருக்கிறோம்? எம்மா ஒரு என்ன ஊரு? மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டிய ஊருக்கு வந்திருக்கோம். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அங்கே என்ன செய்யறாங்க, துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சீசர்கள் என்ன செய்யறாங்க, எல்லாம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற போது நாங்க மாத்திரம் எங்களை தப்பித்துக் கொள்வதற்காக நாங்க என்ன செஞ்சிட்டோம் பாருங்க. அவர்கள் அப்பொழுது ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்மோடு பேசிய வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் என்ன செய்யுது, கொழுந்து விட்டு எரியும். ராமேன்றது அதுதான் ஆவிக்குரிய பிள்ளைகள், அதுதான் அபிஷேகம். ஆமென். தவறான வழியிலே போகிற பொழுது, உங்களை எச்சரிக்கிற பொழுது என்ன நடக்கும்? சபையில வேத வசனத்தை கொண்டு ஆண்டவர் எச்சரிக்கிற நேரம் இந்த வேத வசனம் உங்களுக்குள்ள என்ன செய்யும், ஒரு மனம் திரும்புதலை கொண்டு வரும். உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கு நமக்கு பேசுகிற காரியம் நமக்குள்ள என்னது, வேத வசனம் இருந்தால் மாத்திரம்தான் அது என்ன செய்யும், கொழுந்து விட்டு எரியும். வசனம் இல்லைன்னா ஒண்ணுமே ஆகாது, அப்படியே தான் இருப்போம். ஆமா இல்லையா? அப்ப அவர்கள் அந்த வசனத்தை கேட்டு வளர்ந்தபடியினாலே, இயேசு அந்த வசனங்களை அவர்களுக்கு நிரூபித்தபடியினாலே, ஆமீன், வசனத்தை நிரூபித்தபடியினாலே, ஆமீன், அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை, அந்த இடத்திலே தங்கி தாபரித்து போவோம் என்று சொல்லவில்லை. அந்த நேரமே, அந்த இரவு நேரத்திலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், எருசலேமை நோக்கி போகிறார்கள். அந்த இரவு நேரத்தில் கீழிருந்து மேலே போகுது என்று சொன்னால் சரியான கடினமாக இருக்கும். இரவாகிட்டு அந்த இரவுல என்னென்னலாம் அந்த ரோடுகளில் இருக்கும், புலி சிங்கம் இருக்கும், ஏதோ காட்டு மிருகங்கள் குடிச்சோ எல்லாவற்றையும் விட்டு என்ன செய்கிறார்கள், மன துணிவோடு கூட எருசலேமுக்குள் பிரவேசிக்க ஆரம்பித்தார்கள். ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆமென் இப்படிப்பட்ட நிலைகள் வந்தால் பரிசுத்த ஆவியான உயிர்த்தெழுந்த இயேசு சொல்லுகிறார், ஆமென், என்ன சொல்லுகிறார், அவர்களோடு கூட இடைப்படுகிறார். அவர்களுடைய இருதயம் என்ன செய்கிறது, கொழிந்து விட்டு எரிந்தது மாத்திரமல்ல, அந்த நேரமே ஆவிக்குரிய பிள்ளைகள் சபைக்கு வருகிற நீங்கள் நேரத்தை காலங்களை தாமதித்துக் கொண்டிருக்காதீர்கள். எப்போ உங்களை ஆண்டவர் தொடுகிறாரோ, எப்பொழுது ஆண்டவர் உங்களோடு பேசுகிறேன். ரட்சிப்பு என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. பாருங்க, அந்த ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், பின்மாற்றம் அடைந்தவங்க போற நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த 12 சீசர்களை விட இவர்கள் மேல ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார், ஒரு பெரிய பட்டுதல் வைத்து, இவர்கள் எல்லாம் விசுவாசத்திலே தங்கி இருக்கிறார்கள். இவர்கள் விசுவாசமற்றவர்களாக போய் எங்க போயிடுவாங்க, ஆமென், தவறான வழியில பாவத்தில் விழுந்து அந்த 2 பேருக்காக இயேசு கிறிஸ்து அந்த 8 மைல் தூரம் அவர்களோடு கூட, அந்த உயிர் தெளிந்த அவர் காயங்களோடு கூட அவர் நடந்து போகிறார். இந்த காலவெளியில வந்திருக்கிற நீங்கள் நாம் உணர வேண்டும், உயிர் தெளிந்த இயேசு அவர்களோடு கடந்து போகிற பொழுது அவருடைய கைகளிலே கால்களில் எல்லாம் என்ன இருந்தது, அந்த தழும்பு காயங்கள் இருந்தது. இந்த நாமாவா இல்லையா? இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க எழுப்பி போயிட்டா என்ன சொல்றாங்க, அடுத்து 34 வாசிமக. அப்ப பாருங்க, அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்குள்ளே திரும்பி போய் தேடி போய் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல, எல்லாம் ஒன்றி போய் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் தெரியும், பயந்து போய் இருக்கிறாங்க. ஏன் இயேசுவை கொண்டுட்டாங்க, அடுத்து யாரை கொல்ல போறாங்களோ என்னன்னு சொல்லி பயந்து கொண்டு இருக்காங்க. இங்க போய் கதவை தட்டி உள்ளுக்கு போயிட்டாங்க. கேட்டு வழியில நடந்தவங்க சொல்றாங்க. இவங்க தான் உண்மையான யாரு, பின்மாற்றம் அடைந்து போனதை போல காணப்பட்ட இவர்கள் தான் என்ன செய்கிறார்கள், இயேசுவோடு கூட முகமுகமாய் பேசி அவரோடு கூட அப்பத்தையும் ரசத்தையும் பங்கிட்டு அவர்கள் கொழுந்து விட்டு எரிந்தவர்களாக இப்ப எப்படி வராங்க, இவங்கெல்லாம் பயந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவங்க எப்படிப்பட்டவங்களா வராங்க, அபிஷேகம் நிறைந்தவர்களாய் வாராங்க. ராமின் சொல்லுங்க. ஆமாவில்லை, வீட்டிலிருந்து இயேசு அவர்களோடு கூட பேசின பொழுது தானே உங்களுடைய இதயம் கொழுந்து விட்டு இருந்தது. வாசிக்க இப்ப முடிச்சிருவோம். இந்த விஷயத்தை அதுதான் அவங்க விவரித்து சொல்றாங்க. இது எப்படி எல்லாம் நடந்துச்சு, நீங்க என்ன போயிடுவாங்க, நீங்க என்ன அப்படின்னு சொல்றாங்க. வேலையாளே உட்கார்ந்து கூட சொல்றாங்க, நாங்க என்ன செஞ்சோம், அவர் எங்களுடைய நடந்து வந்தார்.
அறியாதபடி எங்களுடைய பேசி கொண்டு வந்தார். ஆமே. அது மாத்திரமல்ல, உயிர்த்தெழுந்த இயேசு என்ன செய்தார்? எங்களோடு பிரசங்கித்தார். அது மாத்திரமல்ல, எங்களோடு தங்கி இருந்தார். அது மாத்திரமல்ல, எங்களுக்கு அப்பத்தை பிட்டு கொடுத்தார் என்று சொல்லி அவங்க மன மகிழ்ச்சியோடு கூட சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது, இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது, இயேசு தாமே அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் விட்டார். இந்த கால வேளையில் உயிர்த்தெழுந்த இயேசு சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். ஒரு ஆமென் சொல். சூழ்நிலைகள் வித்தியாசமாக வரும், ஆமா இல்லையா? ஆனால் சூழ்நிலைகளை கண்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பயப்படுறதில்லை. எம்மாவூருக்கு போயிடக்கூடாது. எங்க செய்யணும்? பிரச்சனையா இருந்தாலும் எங்க இருக்கணும்? எருசலேத்துல தான் இருக்கணும், சபையில தான் இருக்க வேண்டும். ஆமா இல்லை? இன்னொரு சபை இருக்கும், எம்மாவூரை போல ஒரு சபை இருக்கும், அங்க ஒண்ணுமே இருக்காது. ஆனாலும் அங்க போயிட்டு போனோன்னு உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் அவர்களை எம்மாவுடைய சந்தோஷத்தை காணும்படி கொண்டு போகவில்லை. அவர்களை மீண்டும் எருசலேத்திலே சமாதானம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது என்று சொல்லி எருசலேமிலே கர்த்தர் தோண்டி சொல்லுகிறார். அவர்கள் நடுவிலே தோண்டி சமாதானம் என்றாரா? அவங்களுக்கு பயம் உண்டாயிட்டு எல்லாம் கண்டதுக்கு பிறகு எல்லாம் என்ன செஞ்சாங்க? பயந்து இப்படி 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 யோசிச்சுட்டு கிடக்குறாங்க. அதுக்கு பிறகு தன்னை நிரூபிக்கிறார். அவர் நிரூபிக்கிறார். பாருங்க 38 அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? விசுவாசம் கூடிட்டாலே சந்தேகம் வந்துடும். அதுதான் மிக பயங்கரம். நமக்கு விசுவாசம் அதிகமா வந்துட்டா என்ன உண்டாயிரும்? அதுதான் ஒருத்தருக்கு சுகமானவன என்ன உண்டாகும் சொல்லுங்க? அதை போய் சாட்சி சொல்லல என்ன உண்டாகும்? அது சந்தேகம் தானே. அது போல இயேசு உயிர்த்தெழுந்துட்டாரா? அப்போ ஒருத்தர் கூட சந்தேகம் அவரோடு இருந்தா சொல்றார், நான் உயிர்த்தெழுவேன், நான் வருவேன் வருவேன் என்று சொல்றார். அதுக்கு பிறகு அவர் என்ன செய்கிறார்? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காணுகிறபடி எனக்கு மாமிசம் எலும்பும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கும் இராது என்று சொல்லி தன்னை நிரூபிக்கிறார். அது மாத்திரமல்ல, பாருங்களேன், ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில் என்ன செய்யறான்? தன்னை வெளிப்படுத்துகிறார். கரங்களை தட்டி தேவனை இயேசு அவர்களை நிரூபிக்கிறார். அவருக்கு மாத்திரமல்ல, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க நம்ம எல்லாருக்குமே இயேசு உயிர்த்து எழுந்தார் என்பதை குறித்து நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் கூட இருக்கக்கூடாது. ஆமா இல்லையா? சந்தேகமான உலகத்திலே நீங்களும் நான் என்னவா இருக்கணும்? சந்தேகத்தை தீர்க்கிறவர்களாக இருக்கணும். இயேசு உயிர்த்தெழுந்தபடினா நான் உயிரோடு இருக்கிறேன், நான் பலவீனம், நான் மரணப்படுக்க, இப்படி உங்களுடைய சாட்சிகளை சொல்லி ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும்? நிரூபிக்க வேண்டும். அதுக்கு பிறகு சாப்பாடெல்லாம் அவங்க பாருங்க, அப்பொழுது பொடித்த மீன்கள் தேன் கொண்டு திணைக்கைகளும் அவருக்கு கொடுத்து அப்போ பயங்கரம் அங்கே இருந்து அவங்க சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. சொல்லுங்க, இயேசு வருகிற வீட்டிலே ஒரு மீனுதே ஒன்றும் குறைபடாது. ஆமா இல்லையா? அவைகளை வாங்கி அவர் என்ன செய்கிறார்? அவருக்கு முன்பதாக யோசித்து பாருங்க, ஒரு நிரூபிக்கும்படியாக சொல்லுங்க, நான் தான் என்று நிரூபிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறார். ஆமா இல்லையா? அந்த அளவுக்கு சில நேரங்கள் நம்முடைய விசுவாசமே நம்முடைய இதயத்தை கடினப்படுத்துகிறதாக இருக்கு. வாசிங்க. நான் உங்களோடு இருந்த போது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விஷயங்கள் இவைகளே. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்தினார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவுடைய மனதை அவர் திறந்தார். அவர்களை நோக்கி எழுந்திருக்கும்படியும் மூன்றாம் நாளிலே மரித்திருந்து அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். சொல்லுகிறாங்க. சீசர்களை பார்த்து இந்த கால வேளையில வந்து வார்த்தை கேட்டு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் மூன்றாம் நாளிலே மரித்தோர் என்று எழுந்திருக்கவும் வேண்டியதாக இருக்கிறது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்புக்கும் எருசலேம் தொடங்கி சரஸ்வதி நகர் வரைக்கும் ஆமா எல்லா இடங்களும் பிரசங்கிக்க வேண்டும். போயிட்டு வீட்டில் போயிட்டு பிரியாணிக்கு அங்கே போயிட்டு என்னது இஞ்சியா அது என்னத்தை போட்டு சீவிட்டு கிடப்பீங்க, அது என்னது
அப்போ அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு என்ன செய்யணும், இங்கேருந்து அப்படியே போகணும். எம்மாவூர் சீசர்களை போல மனம் திரும்பி போயிட்டு ஒவ்வொரு வீட்டையும் தட்டி என்ன செய்யணும், இயேசு வீட்டில் இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடித்தாலும் சரி வாங்கிட்டு போகணும். முடிங்க வாட்சி முடிச்சுட்டேன். நீங்களே யாரா சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க சிஸ்டர். நம்ம சாட்சியா, நம்ம தானே சாட்சியா இருக்கும். இயேசு வீட்டில் இருந்ததுக்கு யாரு, நம்ம தானே சாட்சியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்களேன். சொல்லுங்க வாய்களை திறந்து. சாஞ்ச மாதிரிக்கு சாட்சியா இருக்கிறோம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். பாருங்க, பிதா என்ன சொல்றாரு, நீங்க எல்லா இடத்துக்கும் அறிவிக்க போறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும், இயேசு கிறிஸ்து இல்லை, ஆனால் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிவிக்க வேண்டும். அப்ப அறிவிப்பதற்கு நீங்க என்ன செய்யணும், ஒரு பக்க பலமாக இருக்கணும், ஒரு பலன் உங்களுக்கு வர வேண்டும். ஆமாவே இல்லையா? அவன் பலனற்றவர்களாய் போய் நீங்க என்ன செய்ய முடியாது, நீங்க சாட்சி சொல்ல வேண்டும். அப்ப உங்களுக்குள்ளே இருக்கிறவர் தான் அந்த சாட்சியை கொண்டு வர வேண்டும். ஆகவே பிதாவாகிய தேவன் அடுத்த காரியத்தை செய்ய முற்படுகிறார். இவர்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பதற்கு பிதாவாகிய தேவன் ஆயத்தப்படுகிறார். கொடுக்கிற பொழுது மகளுக்கு நான் சொன்னேன், நீங்க ஞானஸ்நானம் பெறுகிற பொழுதே நீங்க என்ன செய்ய வேண்டும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்க வேண்டும். நீங்கள் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற பொழுதே, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே பேதுரு பிரசங்கிக்கிற பொழுது அந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள், அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டு வார்த்தைகளை பேசினார் என்று சொல்லி நாங்கள் அபிஷேகம் அவன் ஞானஸ்நானம் பெற்ற பிறகுதான் பேச வேண்டும் என்றோ, ஞானஸ்நானம் பெற்ற பிறகுதான் நமக்கு அபிஷேகம் வருமோ என்றல்ல, நான் அதற்கு சாட்சி. ஆமென். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத பொழுதும் ஆண்டவர் என்னை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் அபிஷேகத்தை எனக்கு கொடுத்து அதற்கு பிறகு என் வழிகள் எல்லாம் சரிபடுத்தி இன்றைக்கு அவருடைய ஊழியத்தை செய்யும்படி கர்த்தரை பாராட்டீர்கள். ஆகவே என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ பலனை என்ன செய்ய வேண்டும், தரிப்பித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் என்ன செய்றாங்க, 1ஆம் அதிகாரத்திலே அவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, போய் காத்து இருக்கிறாங்க. ஆமா இல்லையா? இதனுடைய தொடர்ச்சி தான் அப்போஸ்தலர் அந்த நடவடிக்கை புத்தகம். ஆகவே அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, எருசலேமிலே போய் காத்து இருக்கிறாங்க. அவங்க யாரெல்லாம் காத்து இருக்கிறாங்க, இந்த 12 சீசர்கள், அதோட இந்த எம்மாவூர் சீசர்கள், அதோட யாரு, மரியாள் அம்மா, வேற யாரு, ஆமா இருந்த எல்லாரும் கிட்டத்தட்ட 120 பேர் என்ன செஞ்சாங்க, கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின பொழுதும் ஒரு 120 பேர் என்ன செஞ்சாங்க, ஆமென், ஒருமனப்பட்டவர்களாக அங்கே காத்திருந்தார்கள். நீங்களோ உன்னதத்தில் வரும் பலனை தரிப்பிக்கும் வரைக்கும் அவங்க எருசலேம் நகரத்துல தான் என்ன இருந்தது, முதலாவது ஆமென், ஆண்டவர் எங்கு மரித்தாரோ அங்கே உயிர் தெளிந்து அங்கே அவர்களுக்கு வெளிப்பட்டு அங்கே பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து விட்டு வாசிங்க. பின்பு அவர் பெத்தானியாவை இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். இதான் நான் சொல்றது, எல்லா விஷயத்தையும் சும்மா வேதத்தை வாசிக்க கூடாது. அப்ப உயிர் தெளிந்த இயேசுவோடு நடக்கிற ஒரு பாக்கியம் ராமிச்சு. ஆமென். ஆமாவே இல்லையா? நீங்கள் என்ன எப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றிருக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம். யாராச்சும் அவர்கள் 12 சீசர்களோடு மற்றவர்களும் என்ன பயனது, அவர்களோடு நடக்கிற அனுபவம் பெற்றிருக்கிறார்கள். நீங்களும் நானும் என்ன அனுபவம் பெற்றிருக்கிறோம், அவரோடு நடக்கவும் அவரை சுமக்கவும் அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை அறிவிக்கும்படி கர்த்தர் உங்களை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆமாவே இல்லை? ஆகவே இது சாதாரண விஷயங்கள். அவர் பின்பு பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் உயர்த்தி ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். கரங்களை தட்டி தேவனமே கொடுக்கணும். பெண்களும் நாமும் வருகைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆகவே இயேசு அவர்களுக்கு வெளிப்பட்டது போல நமக்கு வெளிப்பட்டிருக்கிறார். நாம் எழுதினதில்லை, நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆயத்தப்படுவோம். வருகைக்கு சபையில் எல்லாம் ஆயத்தப்பட வேண்டும். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுகிற விஷயம், ஆவியின் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் சபையிலே துதித்து ஆராதித்து பழக வேண்டும், அந்நிய பாஷையில பேச வேண்டும், ஆதி நிறைவுக்குள் வரணும். சும்மா எம்மாவூர் சீசர்கள் விசேஷித்தமானவர்கள். அவர்கள் அந்த இடத்தை விட்டு கடந்து போகிற பொழுது கர்த்தர் அவர்களோடு கடந்து சென்று மீண்டும் எருசலேமுக்கு அவர்கள் திரும்பி வருவதற்கு ஏற்ற காரியங்களை செய்தார். இன்றைக்கு ஒருவேளை ஆவிக்குரிய தீவியத்திலே பின்மாற்றம் அடைந்தது போல காணப்பட்டார். இந்த காலவேளையிலே முன்னேறி செல்வோம். இயேசு உங்களை நடத்தி செல்வார். அவர் உங்களை நடத்தி செல்கிறவராக இருக்கிறார். அவரோடு கூட நடந்தார். நீ துன்ப வேலையில் இருக்கிற பொழுது கர்த்தர் ஆறுதல் கொடுக்கும் நடந்து வருவார்.
நீ சந்தோஷத்தை ஜனங்கள் கூட களி கூர்ந்திருக்கிற பொழுது அவர்கள் அழைத்து வந்து கர்த்தர் முன்பதாக தன்னை ஆமை பரலோக ராஜ்யத்துக்குள் எடுத்துக் கொள்ளப்பட்டார். அதுபோல் இந்த காலவேளையில் விசுவாசத்தோடு கூட நல்ல உற்சாகமாக பாடி ஆமை ஆண்டவரை துதிப்போம். யார் வெறுமையா இருக்காதீங்க.